காதலிக்க நேரமில்லை. நீண்ட ஒரு காலங்களுக்கு பிறகு ஒரு வெற்றிக்காக போராடும் நமது ஹீரோ ஜெயம் ரவி என்று அழைக்கப்பட்ட ரவி மோகன். திரைத்துறையில நம்ம வந்த பாதை அப்படியே சுருங்கிக்கிட்டே போது, பின்னாடி நோக்கி போயிட்டே இருக்கு. கட்டாயம் ஒரு வெற்றி கொடுக்கணுங்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கிறாரு ஜெயம் ரவி. அப்படி இல்லைன்னா இப்போ ஒரு வில்லன் ஆக்டுக்கு ஏதோ புக் ஆகிருக்காரு போல இருக்கு, அப்புறம் வில்லன் ஆக்கிடுவாங்க. ஸோ நம்ம இதுல தப்பிக்கணும்னா அவர் வெற்றி கொடுக்கணும்னு போராடிட்டு இருக்காரு. இந்த நிலைமையில அவருக்கு வெளிவந்திருக்க படம் தான் காதலிக்க நேரமில்லை. நண்பர்களே, படம் பார்த்து வீடியோ போடுறோம், கொஞ்சம் லைக்கு, கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க. அப்போதான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நமக்கு கொஞ்சம் உற்சாகம் வரும். படத்துக்குள்ளே போயிடலாம். சப்ஸ்கிரைப்பும் பண்ண மறந்துடாதீங்க. படத்தோட கதை ரெண்டு பக்கமாக நகருது. ஒரு பக்கம் நித்யா மேனனோட கதை, ஒரு பக்கம் ஜெயம் ரவியோட கதை. நித்யா மேனனுக்கு கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் நடக்குது. கிட்டத்தட்ட கல்யாணம் நடக்க போகிற சூழ்நிலையில் நித்யா மேனனுக்கு ஏற்பாடு பண்ண மாப்பிள்ள ஒரு செய்ய முடியாத ஒரு தப்பை பண்ணிடுறாரு. அந்த தப்பு நித்யா மேனனுக்கு தெரிய வந்து அவங்க அந்த கல்யாணத்தை வேண்டாம் போடா வெண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவரை விரட்டிட்டு இவங்க தனிமையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜெயம் ரவிக்கு இதே மாதிரி ஒரு கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஜெயம் ரவிக்கு இந்த குழந்தை பெற்றுக்கிறது, ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸு, ஃபேமிலி கூட ஒட்டுறது, ஃபேமிலிக்காக வாழ்றதெல்லாம் அவருக்கு கொஞ்சம் தூரம். அதுலேருந்து தள்ளி இருக்கணும்னு அவருக்கு ஆசை. நித்யா மேனனோட ஆசை கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று குடும்பத்தோட ஜாலியாக இருக்கணும்னு. அவருக்கும் கல்யாணம் தடைப்பட்டுருது. இவங்க ரெண்டு பேரும் ஒரு கட்டத்தில் சந்திக்கிறாங்க. சந்திச்ச அப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க, காதலிச்சாங்களா, கல்யாணம் பண்ணாங்களா, இவங்க கல்யாணம் எப்படி நடந்துச்சு, இவங்க எப்படியெல்லாம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்தாங்க அப்படிங்கிறத இந்த படத்தோட மொத்த கதையும். இந்த படத்தில் ஜெயம் ரவி கொஞ்சம் துரு உருப்புறன்னு பழைய ஒரு ஜெயம் ரவியை பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த பக்கம் நித்யா மேனனும் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. படத்தில் நிறைய என்ன சொல்கிறது, லிவிங் டுகெதரை பற்றி பேசியிருக்காங்க. ஏன் விவாகரத்து பண்ணவங்களுக்கு வாழ்க்கை இல்லையா அப்படின்னு பேசியிருக்காங்க. கல்யாணம் பண்ணி தான் குழந்தை பெற்றுக்கணுமா அப்படிங்கிறாங்க. கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி குழந்தை பிறக்கிறதான் கலாச்சாரமா, குழந்தை பெற்றுக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இப்போ இருக்குல்ல, செயற்கை கருத்தரிப்பு, லிவிங் டுகெதர், கல்யாணம் பண்ணாமலே வாழ்றது, இல்லை கல்யாணம் பண்ணி விவாகரத்தானவங்களுக்கு வாழ்க்கை இல்லையா, ஏன் விவாகரத்தானவங்க கல்யாணம் பண்ணக்கூடாதா, இந்த மாதிரி போகிற போக்கில் நிறைய பேசியிருக்காங்க. படம் நமக்கு நிறைய கருத்துக்களை அங்கங்கே அப்படி அது தூவி விட்டுருக்காங்க. சால்ட்டு போடுற மாதிரி அங்கங்கே தூவி விட்டுருக்காங்க. பொறுமையாக உட்காந்து பார்த்தா இது நல்ல படம் மாதிரி தான் தெரியும். போகிற போக்கில் ஒரு என்ஜாய்மெண்ட்டு, நம்ம ஒரு 2.5 மணி நேரம் கலகலன்னு போகணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நமக்கு இடிக்கும். ஏன்னா இந்த படத்தோட கதை ரெண்டு பக்கமாக நகரும். இந்த ரெண்டும் ஒன்று சேர்ற இடத்துல வர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு அப்படின்னு தான் போகும். இந்த படத்தோட ஒரு பெரிய பலம் அப்படின்னு ஏஆர் ரஹ்மான் அவர்களை சொல்ல, இசை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பாடல்களும் கேட்கும்படியாக இருக்கு. மற்றபடி நிறைய விஷயங்களை எல்லாம் போகிற போக்கில் சொல்லியிருக்காங்க. அதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் நம்மளோட விருப்பம். ஏற்றுக்கிறவங்களுக்கு இந்த படம் ஆஹா ஓஹோ பரவாயில்ல அப்படி சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரிப்பட்ட கருத்துக்களே பிடிக்காது, என்னடா இவங்க இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு மனசுக்குள்ளே தோணுச்சுன்னா இந்த படம் கொஞ்சம் அவங்களுக்கு போர் அடிக்கும். கொஞ்சம் ஸ்லோவான படம், உட்காந்து பார்க்கணும். உட்காந்து பார்த்தா நமக்கு முடிச்சுட்டு வரும்போது இந்த படத்துக்காக வந்தேன்னு சொல்கிற மாதிரி இல்லாமல் ஓகே பரவாயில்ல அந்த மாதிரி சொல்கிற மாதிரி தான் இருக்கும். டைரக்ஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே ஓகே நல்லா எழுதியிருக்காங்க. ஏன்னா புது விதமான ஒரு கதையை நம்ம கொண்டு வரும்போது
அதுக்கு தக்கனதா ஸ்க்ரீன் பிளே எழுத முடியும். அந்த கதைக்களத்தை நோக்கி தான் அவங்க பயணிக்க முடியும். ஏன்னா தமிழ் சினிமாவில் இதே மாதிரி கதைகள் வந்துருக்கு. கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் ஆன 2 பேர், இல்லை கல்யாணம் தடைப்பட்ட 2 பேர் ஒரு கட்டத்தில் மீட் பண்ணி கல்யாணம் காதலிச்சு கல்யாணம் பண்ணுற மாதிரி நிறைய படங்கள் தமிழ் சினிமாவில் வந்திருந்தாலும் அதில் என்ன புதுமையை கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு புதுமையை கொடுத்துருக்காங்க. அதுக்கு அவங்க முயற்சியை நிறைய பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் கிட்டத்தட்ட எல்லாருமே நல்லா வேலை செஞ்சுருக்காங்க. டைரக்ஷன் சைடில் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல. ஏஆர் ரஹ்மானோட இசை துள்ளலான இசை. ஜெயம் ரவி நடிச்சிருக்காரு. நித்யா மேனன் சொல்ல வேண்டாம். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பட்டங்கள் கொடுக்குற மாதிரி நித்யா மேனனுக்கும் ஒரு பட்டம் கொடுக்கல. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்குற கேரக்டருக்கு உள்வாங்கி அவங்க அவங்க பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அந்த அளவு அருமையாக இருக்கும். இந்த படம் இல்லை, எல்லா படத்துலேயுமே. மற்றபடி இந்த படம் பொறுமையாக உட்காந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கான படம். பொறுமை இழந்து இந்த மாதிரி சுயசரிதை கருத்துக்கள், லிவிங் டுகெதர், விவாகரத்தானவங்க கல்யாணம் பண்ணக்கூடாதா, ஏன் கல்யாணம் பண்ணி தான் குழந்தை பிறக்கணுமா, இந்த மாதிரி கருத்துக்களை எதிர்க்கிறவங்களுக்கு, அந்த கருத்துக்களுக்கு ஈடுபடாதவர்களுக்கு இந்த படம் அவங்களுக்கு ஒரு போரிங்காகவே தெரியும். மற்றபடி பொறுமையாக உட்கார்ந்து பார்த்தா பார்க்குற மாதிரி இருக்கும். பார்க்கல இன்னொரு வீடியோவில்.